Hi friends, welcome to Ranjanis gallery. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பீஸா வந்து வீட்லயே செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் நாம. ஒரு பவுல் வந்துட்டு இந்த பவுல்ல வந்துட்டு ஒரு பவுல் வந்து நான் மைதா மாவு எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு தேவையான உப்பு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து சேர்த்துக்கிறோம். அப்புறம் வந்துட்டு ஒரு பிஞ்ச் வந்துட்டு பேக்கிங் சோடா வந்து நான் போட்டுக்கிறேன். ஈஸ்ட் வந்து இன்னைக்கு போடல. பேக்கிங் சோடா யூஸ் பண்ணி நான் செய்யறேன். ஓவன் எதுவும் இல்லாம குக்கரில் வந்துட்டு நான் செய்ய போகிறேன் இன்றைக்கி பீஸா. இப்போ வந்து தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவை வந்து ஒரு சாஃப்டாக ஒரு பதத்துக்கு வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து எடுத்ததுமே நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா கொல கொலன்னு ஆகிடும். சப்பாத்தியில் பிசைவீங்கள்ல அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். நல்லா சாஃப்டாக கொஞ்சம் நேரம் நல்லா இழுத்து நல்லா பிசைங்க. அப்போ தான் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா பிசைஞ்சிட்டு மாவு காயாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் ஆயில் வந்துட்டு மேலே அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வந்து நல்லா பிசையலாம். நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்சம் நேரம் வந்து நம்ம ஊற விட்டுறணும். ஒரு அரை மணி நேரம் வந்து நல்லா ஊற விட்டுறலாம் மாவை. வெறும் பேக்கிங் சோடா போட்டிருக்கேன், உப்பு போட்டிருக்கேன், கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இது ஊறட்டும். ஊறத்துக்குள்ளே நம்ம பீஸா சாஸ் வந்துட்டு வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்த்துடலாம். ஒரு பாத்திரத்தில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஹீட் ஏறினதுக்கப்புறம் ஒரு 2 பீஸ் வந்துட்டு ஆனியன் போட்டுக்கிட்டு ஒரு 2 வரமிளகா காரத்துக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக தான் இன்றைக்கி வந்து சாஸ் செய்கிறேன். அப்புறம் வந்து ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் ஒரு தக்காளியை வந்துட்டு லைட்டாக கட் பண்ணி விட்டு ப்ளஸ் மாதிரி கட் பண்ணி விட்டு அதையும் வாட்டரில் போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு 2 or 3 minutes வந்துட்டு அதை கொஞ்சம் பாயில் பண்ணலாம். காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மிளகா போட்டுக்கலாம். இது பாருங்கள், இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிக்கிட்டு ஒரு 2 or 3 minutes வந்து பாயில் பண்ணலாம். நம்ம ஆனியன், மிளகாய், ஒரு தக்காளி போட்டிருக்கேன். இது வந்து பாயில் ஆகட்டும். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். பாயில் ஆனதுக்கப்புறம் இதெல்லாம் எடுத்து ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் தக்காளியோட தோலை வந்து எடுத்துடலாம். நம்ம தோலை எடுத்துட்டு மிளகாயில் வந்து காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த விதையோடு போட்டுக்கலாம். இல்லைனா அந்த விதையெல்லாம் கொஞ்சம் எடுத்துடலாம். நான் வந்து இன்றைக்கி அந்த விதையெல்லாம் கொஞ்சம் எடுத்துடுறேன். ஆனியன், அந்த தக்காளி, அந்த மிளகாயில் இருக்க சீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு அதையும் ஜார்லேயே போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். காரத்துக்கேற்ப நீங்கள் மிளகாய் இதெல்லாம் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 2 போட்டிருக்கேன். நான் வந்து கொஞ்சம் தான் செய்கிறேன், அதிகமாக செய்யலை. அதனால் 2 மிளகாய் தான் போட்டிருக்கேன். போட்டு நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். அப்புறம் வந்து ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் போட்டு 2 பல்லு பூண்டு வந்து நல்லா தூளாக கட் பண்ணி ஆயிலில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு பீஸா சாஸ் வந்து ரெடி பண்ணுறதுக்காக நல்லா ப்ரௌனாக ஆகட்டும். அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட் இருக்குல்ல, அதையும் அதிலே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா அந்த ரா ஸ்மெல் போகிற வரையிலும் நல்லா அந்த ஆயிலெலாம் மேலே வரும். அந்த அளவுக்கு வந்து நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்க விட்டுட்டு அப்புறம் நல்லா கொதிக்குது. இந்த டைமில் வந்துட்டு கொஞ்சமாக சால்ட்டு, அதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக லைட்டாக கொஞ்சமாக சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா கொதிக்கட்டும். இதில் வந்து புளிப்பு வந்து எப்படி இருக்குன்னு நீங்கள் டேஸ்ட் பண்ணிக்கலாம். புளிப்பு ஒரு வேளை கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா டொமேட்டோ கெச்சப் வந்துட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு கம்மியாக இருக்குது, ஸோ வந்து நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் டொமேட்டோ கெச்சப். எல்லாம் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். லெமன், வினிகர் இது கூட ஊற்றிக்கலாம் கொஞ்சம். நான் வந்து இன்றைக்கி டொமேட்டோ கெச்சப் போட்டிருக்கேன். இது நல்லா கொதித்து நம்மளுக்கு பீஸா சாஸ் வந்துட்டு ரெடி ஆகிடும். இப்போ வந்து பீஸா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த மாவு வந்து ஊற வச்சுருந்தோம்ல 1/2 an hour, அதை வந்து இப்போ நான் ஒரு சப்பாத்தி அந்த இது மாதிரி இது பண்ணிக்கிறேன். அந்தளவுக்கு மெலிசாவும் கிடையாது, மொத்தமாகவும் கிடையாது, ஒரு மீடியமாக. என்கிட்ட வந்து பிளேட் எதுவும் இல்லைனால இந்த பிளேட் வச்சு குக்கரில் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். ஒரு சின்ன பீஸா தான் ரெடி பண்ண போகிறேன். தட்டில் வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டு இந்த பீஸா நான் ரெடி பண்ணி அந்த மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அது பீஸா மாதிரி நல்லா ஒரு சப்பாத்தி மாதிரி கொஞ்சம் மொத்தமாக இது பண்ணி அப்படியே அந்த தட்டில் வச்சிடலாம். நல்லா வச்சுட்டு
ஒரு ஃபோக் எடுத்து அதை வந்து நல்லா அப்படி குத்திக்கலாம் மாவை. இந்த ஓரத்தெல்லாம் அது மாதிரி இது பண்ணிக்கோங்க. ஃபோக் எடுத்துகிட்டு நல்லா அப்படி இப்படி மாவில் நல்லா குத்தி விட்டுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறேன். ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் குக்கரு. இப்போ இந்த மாவு வந்துட்டு இப்படி குத்தி வச்சுக்கலாம். குத்திக்கிட்டு ஃபோக்கில் அவரை பீஸா சாஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது வீட்டிலே இந்த சாஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுக்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுக்கிட்டேன். சீஸ் வந்து துருவி வச்சுருக்கேன். அது ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் போடுறேன். வீட்டில் இருக்க பொருளை வச்சு, வீட்டில் என்ன இருக்கோ அதை நீங்கள் டாப்பிங்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து சீஸை வந்து மேலே அப்படியே போடுறேன். அப்புறமா ஆனியன் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அப்படியே ஆனியன் எடுத்திருக்கேன், குடமிளகாய் எடுத்திருக்கேன், அப்புறம் கார்ன் எடுத்திருக்கேன். பன்னீர் வந்து டோஸ்ட் பண்ணி அப்படியே வச்சுருக்கேன். பேனில் வந்து அப்படி லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் எல்லாம் மேலே கொஞ்சம் அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இன்னும் நீங்கள் மஷ்ரூம் வச்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பன்னீர் வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்துட்டு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு வச்சுட்டு மேலே உங்களுக்கு எவ்வளோ சீஸ் வேணுமோ அந்தளவுக்கு நிறைய போட்டுக்கலாம், டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. நான் மேலேயும் கொஞ்சம் நல்லா சீஸ் போடுறேன். அப்புறம் பாருங்கள், குக்கரில் வந்து அடியில் சால்ட்டு போட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அடியில் ஒரு ஸ்டாண்ட் வச்சு இந்த தட்டு வச்சு மேலே பீஸா வச்சுருக்கேன். வச்சு ஒரு 15 மினிட்ஸ் வந்து வேக வைக்கிறேன். வேக வச்சதுக்கப்புறம் நம்ம பீஸா வந்து ரெடி ஆகிடுச்சு. வாங்க இது கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ப்ரீ ஹீட் முன்னாடியே பண்ணி வச்சுட்டு இது மாதிரி வச்சு ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் வேக வச்சிங்கன்னா பீஸா வந்து ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள், பீஸா வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. வீட்லேயே டேஸ்ட் பண்ணி பாருங்கள்.